பெருசு, நல்ல பெருசு. இங்கே அவனை தனியாக நிற்க. இதான் ராஜா போலையே, தனியாக வழி, தனி வழிங்கிற மாதிரி தனியாக நிற்கிது. மற்றதெல்லாம் கூட்டமாக இருக்குது, இது மட்டும் தனியாக இருக்குது. எவ்வளோ பெருசு, முயல் சைஸில் இருக்குது. இன்னொன்னா இப்போ படுத்துக்கிச்சு. அடப்பாய். ப்ரௌன் கலர்ல அசஞ்சு சட்டை கழி போட்டு இங்கே அந்த மேலே தொட்டியில் போட்டு 3 இருக்கு. தண்ணி மஞ்சள் அனக்கோண்டா எங்கே இருக்கு? பாம்பு வந்து அந்த இதில் மஞ்சள் அனக்கோண்டா பார்த்தோம். 2ஓ 3ஓ தான் இருந்தது. இதுக்குள்ளே இருக்கும். இதில் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஊர்வன இல்லம். ஓகே, சூப்பர். இது என்ன பாம்பு? கண்ணாடி விரியன். கண்ணாடி விரியன் எங்கே இருக்குன்னு தெரியலையே. தோலை மட்டும் சட்டையை கழட்டி போட்டுருக்கு. இதுக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்கும். எங்கே இருக்குன்னு தெரியலையே. அது இருக்குங்க. இந்த மரத்துக்குள்ளே இருக்குது. பார்த்துட்டேன். உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. தெரியுதா உங்களுக்கு? கிளியராக தெரியாது. அந்த உள்ளே இருக்குது. இந்த கண்ணாடி வேறு கொஞ்சம் இதுவாக இருக்கா. இந்த பாருங்க. இந்த இடத்துல கரெக்டாக அந்த மரத்துக்குள்ளே பாருங்கள் தெரியும். எத்தனை இருக்குன்னு தெரியல. உள்ளே படுத்துருக்கு. வராது, வெளியே வராது. ரொம்ப நேரம் ஆகும். சரி, ஓகே. இந்த கண்ணாடி அழுக்காக இருக்கிறதுனால ஒன்றும் கரெக்டாக இல்லை. இது என்ன? விக்டோரியா. இது மண்ணுளி பாம்பு. ஓகே. மண்ணுளி பாம்புனா அப்போ மண்ணுக்குள்ளே தான் இருக்குமோ? ஐயோ, என்னடா இது? எந்த மண்ணுக்குள்ளே இருக்குது, எங்கே இருக்குன்னு தெரியலையே. ஐயோ, நம்ம நேரமாக இப்படி ஆகணும். சரி, ஓகே, அடுத்ததை பார்ப்போம். இதுவும் மண்ணுளி பாம்பு தான். இதுவும் மண்ணுக்குள்ளே தான் இருக்கும் போல். எதுங்க, இதை பாருங்க. அந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதா? அங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே படுத்துக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. கரெக்டாக அந்த ஷேப்லேயே, அந்த பாம்பு ஷேப்லேயே இருக்குது பாருங்கள். வேறு எங்கேயும் இருக்க மாதிரி தெரில. இருந்தால் மேபி இங்கே தான் இருக்கணும். மண்ணுக்குள்ளே படுத்துருக்கு போல். சரி, வாங்க அடுத்தது. இது என்ன பாம்பு? எங்கே இருக்குன்னே தெரியலையே. இது என்ன பாம்புன்னு தெரியல. சிவப்பு மண்ணுளி பாம்பு. இதுவும் இல்லை, இதுவும் மண்ணுக்குள்ளே தான் இருக்கும் போல். என்ன எல்லாம் மண்ணுளி பாம்பாக இருக்குது. சாரை பாம்பு. இது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். டோருக்கு பாருங்க, தெரியுதா? பாருங்க, செம ஸ்பீடு இந்த பாம்பு. உள்ளே எத்தனை? 1 தான் இருக்குது. இதோ அங்கே போகுது பாருங்க, அங்கே போகுது. ஓகே. இங்கிட்டு தான் வரான்னு நினைக்கிறேன். இல்லை, அந்த மரத்துக்குள்ளே போய் படுத்து போனான். இதோ தலையை வெளியே நிற்பான். சாரப்பாம்பு. இதில் வந்து விஷம் இருக்காது. இவரோட டேலண்ட் என்னென்னா ஸ்பீடாக ஓடுறாரு, அவ்வளோதான். எதாக இருந்தாலும் பாம்புன்னு வந்துட்டாலே ஒரு மாதிரி பயம்தான்.
அடுத்தது கோப்ரா, நல்ல பாம்பு. நல்ல பாம்பு இங்கே இருக்குது. எல்லாம் அந்த ஈரப்பதமான நிழலான இடத்துல போய் படுத்துக்குது போல், வெளியே வர மாட்டேங்குது. சரி சரி, ஓகே, சூப்பர். அடுத்து கட்டை உடல் மலைப்பாம்பு. அப்போ இந்த தொட்டி ஃபுல்லாக அடைச்சிக்கிச்சிங்க அந்த பாம்பு மட்டுமே. ஆத்தாடி, செம பெருசு. தெரியுதா? வா, சூப்பர். அடுத்தது இந்திய மலைப்பாம்பு. இது எங்கே இருக்குது? தண்ணிக்குள்ளே இருக்குங்க. தண்ணிக்குள்ளே இல்லை, அங்கே இருக்கு, உள்ளே இருக்குது. தெரியுதா? எல்லா பைப்லைங்களும் ரெஸ்ட்டில் இருக்கானுங்க போல். ஓகே, அடுத்து இதுவும் அதே தான், இந்திய மலைப்பாம்பு. இவரும் உள்ளே தான் இருக்கார். தெரியுதா? ஓகே, 10 மலைப்பாம்பா. இது எங்கே இருக்குது? 10 மலைப்பாம்பு எங்கே இருக்குன்னு தெரில. மாட்டிக்கிட்டாரே. இதோ இருக்கார், அது உள்ளே இருக்கார். ஏன்னா அந்த கண்ணாடி கொஞ்சம் அழுக்காக இருக்குது, அதனால தெரியல. எல்லாமே ரெஸ்ட்டாக இருக்காங்க. கட்டு விரியான். கட்டு விரியான் எங்கே இருக்கீங்க? இவரும் கண்டுபிடிக்க முடியல. அதை பாருங்கள், அதுக்கு ஃபுட்டுன்னு நினைக்கிறேன். ஏதோ சின்னதாக எரி மாரி ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க அங்கே பாருங்கள். அதுக்கு ஃபுட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, இது என்ன? நீர்க்கத்தான் பாம்பு. ஒன்று குத்தி ஒன்று செத்து கிடக்கு. சாப்பிட்டு பாதிலே கக்கிடுச்சானு தெரில. தண்ணீர் பாம்பு எல்லாம் மறைஞ்சிருக்குங்க. இங்கே இல்லை, இது மூடப்பட்டுள்ளது. இது வந்து சிவப்பு ஓணனா. இது பாருங்க. அப்பா, செம பெருசுங்க. பார்க்குது, நம்மளை தான் பார்க்குது. போய் பயமா இருக்கு. ஓகே, இங்கே பாருங்க, சிகப்பு ஓணான். சிகப்பு ஓணான். மூமெண்ட் இருக்குது வாத்தியார்ட்ட. வாங்க 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 வாங்க. ஆஹா, அப்பா, ஓகே. மேலே ஏறுறாரு. என்ன பண்ணுறாருன்னு தெரியலையே. ஓ, ரெஸ்ட் எடுக்கிறாப்லையா? போடு. சருவலான இடத்துல போய் நல்ல சொகுசாக இருக்கா அவ்வளோ ஆள். ஓகே, அடுத்து இங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. பச்சை ஓணான். ஓ, இதுவா? இது எங்க? அங்கே இருக்குது. இது பச்சை ஓணானா? பச்சை ஓணான். இங்கே பாருங்கள், பச்சோந்தின்னு நினைக்கிறேன். இது பச்சோந்தின்னு தான் நினைக்கிறேன். இல்லை பச்சை ஓணானா? கரெக்டாக தெரியல, போர்டும் இல்லை. இங்கே வெறும் பச்சை ஓணான் மட்டும்தான் போட்டு வச்சுக்கிறாங்க. இந்திய மலைப்பாம்பு. அப்பா, பெருசு, சாம பெருசு, ஜெய்ஜாண்டிக்காக இருக்குது. இதுவும் அதே தான், உள்ளே இருக்காரு. ஓகே,
8 உடல் பாம்பு இங்கே படுத்துருக்காரு. இது பச்சை பாம்பு. அதோ இங்கே இருக்கு பாருங்க, மேலே இருக்குது. சட்டையை கழட்டி போட்டிருக்கீங்க, ஃபுல்லாக பச்சை பாம்பு. ஓகே, இது வந்து கிங் கோப்ரா ஹவுஸாங்க. கிங் கோப்ரா ஹவுஸ் அப்படின்னா போட்டிருந்தது வெளியே, அங்கே இருக்குது. ஓப்போ செம்ம பெருசு படுத்துருக்குது, தெரியுதா? கிங் கோப்ரா வாங்க, பா சுருட்டி படுத்துருக்குங்க. ஐயோ ஐயோ ஐயோ, செம்ம பெருசு. அங்கே தெரியுதா உங்களுக்கு? அங்கே இருக்கு. பா இது வந்து சதுப்பு நில முதலை குட்டிகள். குட்டியே காணமே. குட்டினாங்க, குட்டி எவ்வளோ பெருசு இருக்குது? இது குட்டியா? அப்போது பெருசு எவ்வளோ பெருசு இருக்கும்? இங்கே ஒன்று, அங்கே ஒன்று இருக்குது, 2, அதுக்கு பின்னாடி ஒன்று, 3 இருக்குது இங்கே. முதலைங்க எப்பயுமே இது மாதிரி படுத்து தான் கிடக்கும். ஒன்று வாயை பொழந்து படுத்து கிடக்கும், இல்லைனா அப்படியே தண்ணியிலே கிடக்கும், இல்லைனா வெளியே அப்படியே போயிருக்கும். எனக்கு தெரிஞ்சது வெளியே இருந்ததுன்னா வாயை பொழந்துட்டு படுத்து கிடக்கும். இங்கே தண்ணிக்குள்ளே இருக்குது. இதுங்க அப்படியே தாங்க இருக்கும். சாப்பாடு போட்டால் மட்டும்தான் அதுங்க மூமெண்ட்டே தெரியும். இதுங்கெல்லாம் வேறு. ஓகே, வேறு எந்த முதலைன்னு தெரியல. இதோட பெரிய முதல்ல இருக்கான்னு தெரியல, போய் பார்ப்போம். இது வந்து குள்ள கொய்மன் முதலை. ஓகே, இதுவா குள்ளம்? செம பெருசாக இருக்குது, தெரியுதா? மூமெண்ட்டே இல்லாமல் இருங்க, அப்படியே இருங்க. அது உள்ளே போனால் அவ்வளோதான், அப்படியே கையை பிடிச்சி அதுங்க ஒரு ரொட்டேட் அடிக்கும் பாருங்க, அவ்வளோதான். நம்ம கையோ இல்லை காலோ கிட்ட மாட்டுச்சுன்னா அப்படியே பிரித்து எடுத்துடும் தனியாக. ஓகே, நிறைய இங்கே படுத்து கிடக்கும். அதுங்கெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல. அதுங்க நிறையா இருக்கும். இது என்ன? நெல் முதலையா? ஓ, நைல் முதலை. ஓகே, தப்பாக படிச்சுட்டேன். அங்கே இருக்க அப்பா ஐயோ ஐயோ, செம பெருசு. உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு தாங்க குட்டியாக இருக்கும், நேரில் பாருங்க. போ, தலை இங்கே இருக்குது, அது பாருங்க, வால் எங்கே இருக்குன்னு. வா, இது ஒன்று தான் இருக்கா இல்லை வேறு எதுவும் இருக்கான்னு தெரியல. இது ஒன்று தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ, 2 இருக்க மாதிரி இருக்காங்க. ஒன்று தானா? 2ஆ 1ஆ? இது அது பாருங்களேன், அது உடம்பு வந்து 2ஆக இருக்கிற மாதிரி இருக்குது, கால் 1ஆ இருக்கிற மாதிரி இருக்குது. என்னன்னு தெரியலையே. இல்லை அது பொசிஷன் எதுவும் மாற்றி படுத்துருக்கா இல்லை அப்படி தானா? இல்லைங்க, 2 தான் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. 2 தான் இருக்குது. ஆமாம், ஒன்று சின்னது, ஒன்று பெருசு. கரெக்ட், 2 தான் இருக்குது. ஓகே, எச்சரிக்கை: பிளாஸ்டிக் குப்பைகளை போடுபவர்களுக்கு 6 மாதம் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் 2000 அல்லது இரண்டுமே சேர்த்து தண்டனையாக அளிக்கப்படும். அதெல்லாம் பண்ணாதீங்க. ஏதாவது தண்ணி இனி வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி கையிலே வச்சுட்டு தண்ணி குடிச்சிட்டு அங்கங்கே குப்பை தொட்டி இருக்கும், அதிலையே போட்டுருங்க. இது உள்ளே நீங்கள் போட்டுட்டிங்கன்னா, சப்போஸ் இது உள்ளே ஏதாவது தூக்கி போட்டிங்கன்னா அந்த விலங்கு அதை சாப்பிட்டு அது டைஜஷன் பண்ண முடியாமல் இறந்து போயிடும். மேபி இல்லைனா அதுக்கு ஏதாவது வயிற்றுக்கோளாறு அந்த மாதிரி ஏதாவது நடக்கும். அதனால் அதெல்லாம் பண்ணாதீங்க. ஸோ இங்கே இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் டஸ்ட்பின்னு, அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? இது என்ன பேர்? இது கங்கை நீர் முதலையா? இந்த ஆமையெல்லாம் உள்ள சுற்றுது, அது எதுவும் பண்ணாதா? ஓ, அங்கே ஒன்று இருக்குது.
முதலையை பாருங்கள் அப்படியே சாதாரணமாக நடக்குது. இந்த 2 முதலையும் அந்த ஆமையும் ஒன்றும் பண்ணாதான். அவங்க 2 பேரும் மீன் தான் சாப்பிடுவாங்களாம் விரும்பி. அப்போ இவ்வளோ கிட்ட பார்க்குறேன் முதலையை. சூப்பர் சூப்பர். அங்கேயே தூரத்தில் பார்த்தோம், இங்கே கிட்டேயே பார்க்குறோம். நல்லது. இது பேர் வந்து கங்கை நீர் முதலையாங்க. மூக்கு பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க, இதை பாருங்க, இங்கே ஒருத்தர் இருக்கார். இவங்கெல்லாம் வந்து இவங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஸாம். இதோ இங்கே ஒருத்தர் இருக்கார், அங்கே ஒருத்தர் இருக்கார், இதோ அவருக்கு பக்கத்துலேயே ஒருத்தர் படுத்துருக்காரு, அங்கே ஒரு ஆமை. இவங்கெல்லாம் 3 பேரும் இவங்க 2 பேருக்கு ஃப்ரெண்ட்ஸு போல், அதனால் ஒன்றும் பண்ண மாட்டாங்க போல். சூப்பர் சூப்பர். இப்படியே நட்போடையே இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, அடுத்ததை பார்ப்போம். இங்கே வந்துங்க யானை இருக்குங்க. அப்பா ரொம்ப தூரம். ஆனால் இங்கேருந்து அங்கே ஒருத்தர் பக்கத்துலேயே நின்றுட்டுருக்காரு. இந்த நடந்து போகிறார், தெரியுதா உங்களுக்கு? 2-3 பேர் இருக்காங்க. அவங்க தான் அந்த யானை பாகன்னு சொல்லுவாங்களா, அவங்களா இல்லை எனக்கு கரெக்டாக தெரியல. யானை இருக்குது, 2 இருக்குது. ஓகே சூப்பர். ஆனால் யானைக்கு நல்லா சரியான இடங்க, ஸ்பேஸு, செம ஸ்பேஸு. அதுங்க உருவத்துலேயும் பெருசு, அதுங்க ஓடி ஆடி விளாட வேறு, அதுங்க ஆக்டிவாக தான் இருக்கும் கொஞ்சம். அதனால் அதுக்கு பெரிய ஸ்பேஸு யானைக்கு. அதே மாதிரி யானையும் வெளியே வர முடியாது இந்த இடத்த விட்டு. அது ஒன்ஸ் இங்கே இறங்கவும் முடியாது, அப்படி இறங்கிட்டுன்னா இதை விட்டு ஏறவும் முடியாது. அதே மாதிரி ஆனாலும் அதுக்கு இடம் வந்து பெருசு தான். இந்த இடம் யானைக்கு போதுமானது தான். சூப்பர் சூப்பர். இதில் வந்து காட்டு பன்றிகள்னு நினைக்கிறேன், நான் போர்டை பார்க்கல. காட்டு பன்றின்னு நினைக்கிறேன். சாப்பாடு போட்டுட்ருக்காங்க, அங்கே சாப்பாடு போட்டுட்ருக்காங்க. ஆமாம் ஆமாம் கரெக்ட். கேபேஜோ நம்ம போடுறாங்க, எல்லாம் சாப்பிட்டுட்ருக்கு. அதனால தான் இவ்வளோ ஆக்டிவாக இருக்குது. அது பாருங்க, உருளைக்கிழங்கு, இந்த காய்கறி ஐட்டம் இருக்குல்ல, எல்லாமே காய்கறி ஐட்டத்தில் இந்த உருளைக்கிழங்கு, முட்டைக்கோசு, தக்காளி, அது மாதிரி நிறைய ஐட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கேரட்டு எல்லாம் சாப்பிடுதுங்க. சூப்பர். அங்கே ஒன்று மட்டும் தனியாக சாப்பிட்டுட்ருக்கேன், என்னன்னு தெரில. இங்கேருந்து பார்த்தா அரிசி மாதிரி இருக்குது, கரெக்டாக தெரில. ஓகே, அதை பாருங்கள், அங்கே மேலே இருந்து சாப்பாடு போடுறாங்க பாருங்கள். அந்த அக்கா தான் சாப்பாடு போட்டுட்ருக்காங்க. ஓகே ஓகே. இங்கே இருக்கிறது வந்து நீர் யானை, ஹிப்போபோட்டமஸு. அது அங்கே தூரத்தில் இருக்குது, தெரியுதா? தூரத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2-3 என்னமோ இருக்கும். தெரியும் நினைக்கிறேன். இங்கேருந்து கொஞ்சம் கிளியராக தெரியும். ஓகே ஓகே ஓகே. இங்கே ஒரு நீர் யானை இருக்குது பாருங்கள், செம்ம பெருசு. நீர் யானை இல்லைங்க, இது காண்டாமல் இருக்காங்க. இது அப்பா அடேங்கப்பா, காண்டாமல் இருக்காது. ஓகே ஓகே ஓகே. பெருசு, அப்படியே அதோட ஸ்கின்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கல் மாதிரி இருக்கும். சூப்பர். மக்களே, முடியல, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணலான்ட்ருக்காங்க. இங்கே இன்னொன்று என்னங்க, எனக்கு வந்து ஒரு மாதிரி கும்பலாக நின்னா பேச வர மாட்டேங்குது, ஒரு மாதிரி தயக்கமாக இருக்குது. அது இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம், கிட்டத்தட்ட என்ன ஒரு மாதமாக தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். அது அப்படியே ஒரு மாதிரி, அதுவும் இல்லாமல் இங்கே வேறு ஜோடி ஜோடியாக வேறு வராங்களா, அது வேறு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு ஜோடிங்க, நான் ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்தேன், அவங்க என்னை ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லை நான் அவங்கள ஃபாலோ பண்ணுறேனான்னு தெரியல. கரெக்டாக நான் போகிற இடம்லாம் வந்து பின்னாடி நிற்கிறாங்க, இல்லைனா அவங்க போய் நிற்கிற இடத்துக்கு நான் முன்னாடி போய் நிற்கிறேன். இந்த மாதிரி போய் நிற்கும்போது கரெக்டாக எதுவும் பேச முடியல, கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. நம்ம இந்த மாதிரி சிங்கிள் தானா, அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அப்படி இருக்குது.
சரி அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்க தான் என்ன பண்ண முடியும்? இது வந்து ஒரு பொது இடம், அவங்க இஷ்டம், அவங்க எப்படி வேணால் வருவாங்க. அதெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம வந்தோமா நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடணும். வேலை என்ன தான் இன்னொன்று ஞாபகம் வருது. நான் என் வேலையை விட்டுட்டேங்க. ஒரு 2-3 நாள் கிட்ட ஆகும் வேலையை விட்டு. ஏன் வேலையை விட்டோன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து மெமோ கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மெமோவோட நிறுத்திடுவாங்கன்னு பார்த்தேன். அப்புறமா சஸ்பெண்ட் பண்ணாங்க. சஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு நீ என்னடா பண்ண அப்படின்னு கேட்காதீங்க. ஒன்றும் அவ்வளோ பெருசாலாம் ஒன்றும் இல்லை. அது இப்போது சொல்ல வேணான்னு பார்க்குறேன். அது ஃப்யூச்சரில் சொல்லிக்கலாம். நான் எந்த தப்பும் பண்ணலை. தப்பு பண்ணதுக்காக உன்னை தூக்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள்லாம் கேட்கலாம். ஆனால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது நம்ம ஃப்யூச்சரில் சொல்லுவோம். இப்போ வந்து நான் வேறு வேலை தேடிக்கிட்டு இருக்கேன். யூடியூபே ஃபுல்லாக எடுத்து பண்ண முடியல. கரெக்டாக வீடியோ டிலே ஆகிறதுக்கும் அதான் காரணமாக இருக்கும். பாருங்க, அதுக்குள்ளே வந்துட்டாங்க ஜோடி. இது ஐயோ, இவங்க அடங்க மாட்டாங்க போல். எங்கே போனாலும் பக்கத்தில் வந்து ஜோடி ஜோடியாக வந்து நின்றுக்கிறாங்க, இல்லைனா பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறாங்க. லவ் பண்ணுறீங்களாடா, தனியாக போய் உட்காருங்களாடா, ஏன்டா அப்படி உயிராக வாங்குறீங்க? மக்களே, நல்லா பேசிகிட்டு தான் இருந்தேன். திடீர்னு அந்த 2 பேர் சொன்னல, அவங்க வந்துட்டாங்க. நான் அங்கேருந்து சரி ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்தேன். அவங்க கிளம்புற மாதிரி இல்லை. சரி நான் கிளம்பி வேறு இடத்துக்கு வந்துட்டேன். இந்த இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா சத்தியமாக காண்டாகிடுவேன், திட்டி விட்ருவேன் நான். எனக்கு செம்ம காண்டாகுது. எதில் விட்டேன்னு தெரில. நான் இது வேலையை விட்டுட்டேன்னு சொன்னேன்லங்க. அது நான் ஃபுல் அண்ட் ஃபுல் காரணம் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து நான் அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு. வேறு வேலை தேடிக்கிட்டு இருக்கேன். அந்த வேலையில் ஒரு 3 வருஷம் இருந்தேங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. இன்னும் ஒரு 2 வருஷம் இருந்தால் ஒரு செட்டில்மெண்ட் அமௌண்ட்டாக தான் கிடைக்கும். ஆனால் நான் அங்கேருந்து வர சூழ்நிலை ஆகிப்போச்சு. வந்துட்டேன் ஏதோ ஒரு தைரியத்தில். நமக்கு வயசு இருக்குது, வேலை தேடிக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தில் வந்துட்டேன். வேலை கிடச்சிரும், அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. யூடியூப் தான் இனிமேல் பண்ண போகிறோம், அதை தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இறங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி வீடியோவும் எனக்கு கிடைக்கிற டைம்லாம் வச்சு நான் வீடியோ எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். வீடியோ லேட் ஆகிறதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குது. அதான் இந்த ஒர்க் ப்ரெஷரு, இப்போ வேறு ஜாப் தேடுறது, அதனால் வீடியோ போடுறதுக்கும் அப்லோட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் அப்படியே டைம் ஆகும். நம்மளுக்கு இப்போது 958 சப்ஸ்கிரைபரும் நம்ம இருக்காங்க. இன்னும் 1K ரீச் ஆகலை. ரீச் ஆச்சுன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் யூடியூப் தான் அப்படின்னு சொல்லி இப்போ என்னால் இறங்க முடியல. தற்காலிகமாக இப்போ எனக்கு ஏதோ ஒரு வேலை தேவைப்படுது. அந்த வேலையை தேடிட்டு ஃபுல் டைமாக அந்த வேலையை பார்த்துட்டு பார்ட் டைமாக யூடியூப் பண்ணலான்ட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் ஃபுல் டைம் யூடியூபாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. கூடிய சீக்கிரம் நீங்கள் அதை கொண்டு வருவீங்கன்னு எனக்கு தெரியும். சரி, ரொம்ப பேச விரும்பல. எது நடந்தாலும் அது நன்மைக்கே தான். நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சோம்னா நம்ம யாருக்கும் பயப்பட தேவையில்லை. இப்போ நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காரே, தலைவன் இருக்கிறான் மயங்காரே. இது வந்து தீக்கோழி, நெருப்பு கோழின்னு சொல்லுவாங்கல்ல. தீக்கோழி பார்த்துட்டோம், அதையும் பார்த்துட்டோம். ஈமு கோழியும் பார்த்துட்டோம், அந்த நெருப்பு கோழியும் பார்த்துட்டோம். ஓகே, சூப்பர். நல்லா பெருசாக இருக்குது. இதெல்லாம் ஓடி வந்தது நான் ஒரு ஷார்ட்ஸ்லேயே நம்ம பார்த்தேங்க. ஓடி வந்து ஒரு லேடியை ஒன்று பண்ணுவோம். செம பெருசு. ஆனால் சூப்பர். அடுத்த வேலைங்க போய் பார்ப்போம். அவங்க பாருங்க, அவங்கெல்லாம் ஜாலியாக சைக்கிளில் போயிட்டுருக்காங்க. ஒரு கட்டத்தில் தோணுது சைக்கிளே எடுத்துக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஆனால் அந்த மாதிரி சைக்கிள் எடுத்தோம்னா இந்த மாதிரி நடந்துக்கிட்டே பேசிக்கிட்டே ஜாலியாக போயிட்டுருக்க முடியாது. ஜாலின்னு சொல்ல முடியாது, கால் வலி இருக்கத்தான் செய்யுது. என்ன இருந்தாலும் நம்ம வேலைன்னு வந்துட்டால் வெள்ளைக்காரன் ஏன் வேலைன்னு வந்துட்டால் நம்மள மாதிரியே தான் செஞ்சிருவோம்ல. என்ன தான் நடக்கட்டும், ஃபுல்லாக போய் எடுப்போம். ஒட்டகச்சிவிங்க தூரத்தில் இருக்குது. சின்னதுன்னு நினைக்கிறேன். ஆனால் சின்னதே ரொம்ப பெருசாக இருக்குது. ஆனால் இன்னுமே பெருசாக இருக்கும் ஒட்டகச்சிவிங்க.
இந்த இடத்துலலாம் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இதெல்லாம் தற்காலிகமாக மூடி வச்சுருக்காங்க. வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது மேலே வந்து அந்த இது மாதிரி போட்டாங்க பாருங்கள், ஏர் வென்டிலேஷனுக்கோ என்னமோன்னு தெரியல. இதெல்லாம் முன்னாடி நான் உள்ளே போகும்போது ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்கும். உள்ளே போக முடியாது, அந்தளவு ஸ்மெல்லாக இருக்கும். இப்போ ஆனால் வேலை அதுக்காக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. பரவாயில்ல, சூப்பர். இங்கேயும் அதே தான் நினைக்கிறேன். அதான் அது என்ட்ரன்ஸு, இது எக்ஸிட்டு. வேலை நடக்குது. சரி, ஓகே சூப்பர். நான் எப்போது சேனல் ஆரம்பித்தேன்னா கிட்டத்தட்ட 2016 17 அந்த டைமில் தான் ஆரம்பிச்சுட்டு நான் இந்த ஹெட்செட் ரெடி பண்ணுற வீடியோ, சேலரிங் பண்ணுற வீடியோ, ஏதாவது பொருளில் கனெக்ஷன் எதுவும் விட்டு போயிருந்தால் சேலரிங் பண்ணுற வீடியோ, அந்த மாதிரி இல்லைனா ஏதாவது ஒரு புதுசாக ஏதாவது ஒரு கேஜெட் உருவாக்குறேன், அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன வீடியோவாக போட்டுகிட்டு இருந்தேன். நான் என்ன பண்ண தப்புனா, வீடியோவை போட்டுட்டு கேப் விட்டுருவேன். அந்த கேப் தான் விட்டது தான் எனக்கு இப்போ பெரிய பிரச்சனையாச்சு. அப்பப்போ வீடியோ போடுவேன், அப்பப்போ கேப் விட்டுருவேன். அது எனக்கு வந்து சரி, இனிமேல் அதுமாரி பண்ணக்கூடாது, கண்டினியூவாக வீடியோ பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு மோட்டிவேஷனில் இருக்கேன். அதை கண்டினியூ பண்ணணும். அடுத்து வந்து மீன்கள் கண்காட்சி போல் உள்ள நிறைய கூட்டம் இருக்குது. இதில் பேசுகிறது கஷ்டம்தான். வீடியோ அப்படியே போட்டு விட்றேன், அப்படியே பார்த்துங்க. நிறைய கூட்டமாக இருக்குது, பேசுகிறதுக்கு கொஞ்சம் கூச்சம். மனித பரிமாண வளர்ச்சி. அங்கே நிறைய கூட்டமாக இருக்குது. குரங்குங்க தான் செம்ம ஆட்டம் போட்டுட்ருக்கு போல். அதையும் போய் பார்ப்போம். இந்த மானு கொம்ப பாருங்க எவ்வளோ பெருசு. அப்பா, மக்களே, வண்டலூரில் நம்ம பயணம் இன்றைக்கி நல்லாவே முடிஞ்சுது. கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் 8.5 கிலோமீட்டர் கிட்ட சுற்றி இருப்பேன்.
நீங்கள் யாராவது வண்டலூர் ஜூ வர மாதிரி இருந்தீங்கன்னா உங்களால் நடக்க முடிஞ்சதுன்னா ஓகே. அப்படி சப்போஸ் இல்லைன்னா இந்த ரெண்டட் சைக்கிள் அங்கே இருக்கும் வெளியே, அது நீங்கள் எடுத்துக்கிறது பெட்ரு. அப்படி சைக்கிள் ஓட்ட முடியாதவங்க பெரியவங்க அந்த வண்டி ஒன்று இவங்களே அரேஞ்ச் பண்ணி தராங்க, அதில் நீங்கள் வந்துடுறதும் பெட்ரு. இங்கே வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ரெஸ்ட் ரூம் இங்கே பக்கத்துலேயே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டருக்கு இல்லை 400 மீட்டர் அதுக்குள்ளேயே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஜென்ஸுக்கும் தனியாக இருக்குது, லேடிஸ்க்கும் தனியாக இருக்குது. அதனால் அதை பற்றி ஒன்றும் வரி இல்லை. என்ட்ரன்ஸ் ஃபீஸு 200 ரூபா. அப்புறமா 2 வீலரு பார்க்கிங்கு அது 40 ரூபா. 4 வீலர் எவ்வளோன்னு தெரியல, 80 ரூபா, மேபி 80 ரூபா இருக்கும். நீங்கள் வந்துட்டிங்கன்னா இங்கே கிட்டத்தட்ட ஒரு 300 400 உங்களுக்கு ஒருத்தருக்கு தனியாக வந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 300 400 உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துடும்னு நினைக்கிறேன். நீங்கள் சாப்பாடெலாம் வீட்டிலேருந்தே கூட கட்டி எடுத்துகிட்டு வரலாம். இங்கே பார்க்லாம் இருக்குது, நீங்கள் உட்காந்து ஜாலியாக உங்கள் ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணி ஒரு பிக்னிக் மாதிரி சாப்பிட்டு ஜாலியாக இருக்கலாம். ஓகே, இதோட போதும், நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். ரொம்ப டயர்டாகிடுச்சு, வந்த எனர்ஜி இப்போ போகும்போது இல்லை. போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகணும். இங்கேருந்து ரூட்டை கண்டுபிடிச்சிட்டு போகணும், அதுவே எனக்கு பெரிய விஷயமா இருக்குது. இன்னும் போகணும், போயிட்டு கிளம்பணும். ஃபோனில் வேறு சார்ஜ் கம்மியாகிட்டே இருக்குது. ஓகே, நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம வீடியோவை இது வரையும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் இது வரையும் வீடியோ பார்த்த எல்லாருக்குமே. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய். கண்டுபிடிச்சிடுங்க வெளியே போகிற ரூட்டை. நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இப்படி தான் வருவீங்க, இப்படி போயிட்டு இப்படி சுற்றிட்டு இப்படி வருவீங்க. நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சிங்க, இந்த மீன் கண்காட்சி இருக்குல்ல, அதை முடிச்சிட்ட உடனே அதான் ஃபைனலு. நீங்கள் உள்ளே போகிறது இந்த ரூட்டாக இருக்கும், வெளியே வர்றது திருப்பி ரிட்டர்ன் வர்றது இந்த ரூட்டாக இருக்கும். அந்த மீனை ஞாபகம் வச்சிங்க. அந்த மீன்லேருந்து அப்படியே ரைட் எடுத்திங்கன்னா லெஃப்ட் எடுத்திங்கன்னா அப்படியே வெளியே போகிற ரூட்டு தான். ஓகே, பாய்.